ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டோ லைக்கோ கொடுக்க வேண்டாம். மறக்காமல் இதை ஷேர் மட்டும் பண்ணுங்கள். 4 குழந்தைங்களுக்கு 4 சிங்கிள் பேரண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வே எடுக்க எனக்கு அன்புக்கரங்கள் ஆதரவு திட்டம் சொல்லிட்டு குழு ஆரம்பித்த மேம் எங்களை ஆரம்பிக்க சொன்ன மேம் இந்த சர்வே பற்றி சொன்னாங்க. சரி, நியர்பை ஏரியாவாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த இதுக்கான டீட்டெயிலாம் கேட்டேன். கண்டிப்பாக இது குழந்தைகள் பாதுகாப்பு மையம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிகேயில் இருக்கவங்க, இந்த மாதிரி தன்னார்வலர் யார் வேணாலும் இந்த சர்வே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நம்ம அவங்க நியரில் இருக்க வட்டார ஆஃபீஸில் போய் நம்ம கேட்டோம்னாலே போதும், அவங்களே டீட்டெயில் சொல்லுவாங்க. அதில் அவங்க ஆப் தருவாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த குழந்தைகள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க குழந்தைங்களோட டீட்டெயிலையும் ப்ளஸ் இல்லை 2 பேருமே இல்லை, பேரண்ட்ஸ் யாருமே இல்லை அப்படின்ற குழந்தைங்களோட டீட்டெயிலையும் அப்லோட் பண்ணணும். ஒரு 5 ஃபார்ம் சிஎம்டினோன்னு ஞாபகம் வருது. சிஎம்டி ஃபார்முக்கான இன்னும் சேலரியும் தரல அவங்க. சரி பரவாயில்ல, இதுக்கு எடுக்கலாம், நம்ம எதை சேர்த்தாது வரும், அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் இதை ரெடியாக எடுத்து வச்சேன். அவங்க சொன்னாங்க, குழந்தைங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு நேரடியாக போய் அப்லோட் பண்ணணும் செய்யணும். அப்புறம் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்க டீட்டெயிலை அப்லோட் பண்ணணும். இருக்காங்கன்னா இருக்காங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே உள்ள இப்போ ஃபார்ம் காமிக்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலையுமே அப்லோட் பண்ணுங்கள். இது எனக்கு டெமோ அனுப்பிச்சி விட்டாங்க. சரி அப்படின்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தால் பாப்பாவை தூக்கிட்டு போக முடியாது. நம்ம பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா, இந்த சர்க்கிளில் கிடச்சிச்சின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இதுக்கு சேலரிலாம் எவ்வளோ என்னன்றது சொல்லலாம். ஆனால் இது குழந்தைங்களோட இல்லாத குழந்தைங்களுக்கு, அதாவது மாதம் 2000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அந்த குழந்தைகளுக்கான கல்வி செலவுக்காக கொடுக்கப்படும் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி தான் இதுக்கான பெனிஃபிட் இதற்கான பெனிஃபிட்னு சொன்னாங்க. உண்மையிலேயும் அப்படி ஒரு பெனிஃபிட் கிடைக்கின்றப்ப எதுக்கு வேணான்னு சொல்லணும்? நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு அதாவது போட்டிருக்காங்க ஆல்ரெடி. அதாவது இந்த வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் கேட்கணும். கண்டிப்பாக கேட்டிங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். அதாவது எந்த ஏரியாவுக்கு எடுக்க போகிறீங்கன்றது நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம். நியர் ஏரியாவாக இருந்தால் கேட்டே வாங்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம், ஆனால் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் பரவாயில்ல. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வண்டியில் தான் பைக்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். ட்ராவல் பண்ணி பாப்பா வச்சுட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது. அதனால் சரி அப்படின்ட்டு, பக்கமாக ஏதாவது ஏரியா இருந்தால் சொல்லுங்கள் மேம், கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டாங்க. மேமும் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேலை கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் சேலரி வரைக்கும் லேட் ஆகும். இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சமாவது நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நம்மளுக்கான சேலரியும் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் 2மே மைண்டில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சாங் ஞாபகம் வருது. இந்த அன்புக்கரங்களை கேட்டவுடனேயும், அன்பு கரங்களில் அடைக்கலமானது அழகிய பொம்மை, ஆண்டவன் கருணையில் வாழ்ந்திடு மேல்மை, அதுவே உண்மை, சிலரது புதியது பலதானால் அது சிலர் வாழ்வினில் புதிதாகும், சிலரது உடைமைகள் உருவிழந்தால் அது சிலர் உறவாய் உருமாறும். இது என்ன சாங் கேட்டால், என்ன சாங் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எனக்கு சீரியல் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். வந்த சாங்ஸ் எல்லாமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சீரியல்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இந்த சர்வேக்கு ட்ரை பண்ணுறேன். எப்படி போகணும் என்ன மாதிரின்றத பிளான் போட்டுறேன். அப்புறம் எனக்கு அந்த டாலர் கிடச்சிருக்குன்னு சொன்னேன். அதை நான் அதாவது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அக்கௌண்ட்லேயே ஷேர் பண்ணிவிட்டு நான் சேவிங்ஸ் பண்ணிட்டேன். அதை தேங்க்யூ.